இந்துக்கள்னா இவங்களுக்கு இளிச்சவாயர்கள், இந்துக்கள்னா இளக்காரமா இருக்கா அவங்களுக்கு. என்ன பண்ணாலும் இவனுங்க வந்து பேசாம போயிருவானுங்க அப்படின்ற திமிர்லயும் தெனாவட்லயும் இவங்க வந்து இந்த மாதிரி செயல்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? இந்துக்கள் போய் ஒரு கோவில்ல விளக்கேத்துறதுக்கு உங்களால இது அனுமதி கொடுக்க முடியல. இதனால சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுரும், பாதுகாப்பு இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்கன்னா, காவல்துறையை கையில வச்சிருக்க முதல்வர் அவர்கள் பதவி விலகிட்டு வீட்டுக்கு போயிருங்க. இதை விட அசிங்க அவமானம் வெக்கம் உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. இந்துக்கள் ஒருத்தரோட ஓட்டு கூட உங்களுக்கு வந்து 2026ல உழுவாது, எழுதி வச்சுக்கோங்க. இந்துக்களை நீங்க இப்படி எல்லாம் வஞ்சிப்பீங்க. ஆனா ஓட்டு போடுறதுக்கு மட்டும் உங்களுக்கு இந்துக்கள் வேணுமா? திருப்பரங்குன்றத்தை இன்னைக்கு கலவர பூமியா மாத்தி வச்சிருக்கீங்க. இதை தானே நேற்று உங்களோட கம்யூனிஸ்ட் எம்பியை வச்சு சொல்ல வச்சிங்க. கார்த்திகை தீபமா கலவர தீபமானு எல்லாம் திட்டமிட்டு தானே நீங்க பண்றீங்க. அமைதியான முறையில் இந்துக்கள் போய் தீபத்தை ஏத்திட்டு அவங்க பாட்டு சாமி கும்பிட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு நீங்க இப்ப முடியாதுன்னு சொன்னோன்னே இன்னைக்கு அந்த இந்து சமய அலுவலகத்துறை ஆணையர் அலுவலகத்துல அத்தனை இந்துக்களும் கூடி அங்க நிக்கிறாங்க. ஏங்க ஏத்தக்கூடாதுன்னு சொன்னீங்க? என்னங்க பிரச்சனை? கோர்ட்ல போய் தீர்ப்பு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமும் நடக்கல அப்படின்னா அப்ப எப்பேற்பட்ட சர்வாதிகார ஆட்சிங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தமிழகத்தில் இருக்க இந்துக்கள் ஒவ்வொருத்தரும் நீங்க கவனிச்சுக்கணும். முருகனை கையெடுத்து கும்பிடுற ஒருத்தர் கூட இந்த திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. அது நாமளே நம்ம கடவுள்களை அசிங்கப்படுத்துறதுக்கு சமம். நெத்தியில விபூதி வைக்கிற, ருத்ராட்சம் போட்டிருக்க, திருமணம் அணிஞ்சிருக்கிற இந்துக்கள் ஒவ்வொருத்தரும் யாரும் இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. அதுதான் இவங்களுக்கு கொடுக்குற தண்டனையா இருக்கும். இந்துக்கள்னா இவங்களுக்கு இளிச்சவாயர்கள், இந்துக்கள்னா இளக்காரமா இருக்கா அவங்களுக்கு. என்ன பண்ணாலும் இவனுங்க வந்து பேசாம போயிருவானுங்க அப்படின்ற திமிர்லயும் தெனாவட்லயும் இவங்க வந்து இந்த மாதிரி செயல்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா?